ஒருதன் தன்னோட வீட்டுக்குட்ட ஒரு மின்ற கல்ல கண்டுடிக்கிறார். அந்த கல்ல வந்து அவரோட கழுதியோட கழுத்தில் கட்டி தொங்க விட்டிருக்கார். அடுத்த நாள் அவர் மளிகை கடை பக்கமா போகும்போது மளிகை கடைக்காரர் அந்த கல்ல ஆசையா விசாரிக்கிறார். அவரும் 50 ரூபாய்க்கு வித்துடுறார். இந்த மளிகை கடைக்காரருக்கு ஒரு நகை கடைக்காரர் வந்துட்டு இந்த கல்லை பற்றி விசாரிக்கிறார். உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தா வேணுனா 100 ரூபா கொடுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு இவரு சொன்னார். இல்லலனா 80 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு பேரம் பேசிட்டு போறார். அடுத்த நாள் நகைக்கடைக்காரர் வந்து மளிகைக்காரரிடம் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதா சொன்னார். அதற்கு மளிகைக்காரர் அந்த கல்லை 100 ரூபாய்க்கு வேறொருவரிடம் வித்துவிட்டதாக கூறினார். அதற்கு நகை கடைக்காரர் சொன்னார், அது வைரக்கல், அதன் மதிப்பு தெரியாமல் முட்டாள்தனமாக விற்றுவிட்டீர்களே என்றார். அந்த மளிகை கடைக்காரர் சொல்றார், நானாவது அதோட மதிப்பு தெரியாததுனால 100 ரூபாய்க்கு வித்தேன், மதிப்பு தெரிஞ்சிருந்தோம் வெறும் 20 ரூபாய்க்காக அதை விட்டுட்டீங்களே. நான் முட்டாளா, நீங்க முட்டாளா அப்படின்னு கேட்கிறார். தான் பெரிய புத்திசாலிங்கிற நினைப்புல பல சமயங்களில் சில பேர் வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள்.